100 வருஷத்துக்கு மேல இன்னைக்கும் பதில் கிடைக்காத ஒரு மர்மம். ஒரு மனுஷன் காணாம போன சிட்டியை தேடி அமேசான் காட்டுக்குள்ள போறாரு. ஆனா அதுக்கப்புறம் அவரை இந்த உலகம் மறுபடியும் பார்க்கவே இல்லை. ஆச்சரியம் என்னன்னா, அவர் எழுதுற லெட்டர் மட்டும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்போ அவர் உண்மையாவே அந்த சிட்டியை கண்டுபிடிச்சாரா, இல்ல அந்த சிட்டியை விட்டு அவரால் வெளியே வர முடியலையா? உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் உங்கள் கிறிஷ். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். வாங்க இந்த சம மர்மமான பயணத்தை ஆரம்பிக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல வருஷம் 1905 ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி குரூப் வேட்டைக்காக காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங் நடக்க போற ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஹை ரேங்கிங் மிலிட்டரி அபிஷியல் அவருக்கு பிரசன்ட் பண்ணதான் இந்த வேட்டையை. இந்த சோல்ஜர்ஸ் கூட தான் பெர்சியும் இருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்போ இவரோட ஒய்ஃப் நீனாவும் அப்புறம் சின்ன பையன் ஜாக் கூட தான் இங்க வந்திருக்காரு. அந்த வேட்டையில பெர்சி சரியான எய்ம் வச்சு அந்த மானை சுட்டுறாரு. இந்த வேட்டை வெறும் ஜெயிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவரோட குடும்பத்தோட கௌரவத்தை திரும்ப மீட்டெடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு நம்புறாரு. ஆனா ஈவினிங் ஃபங்க்ஷன்ல இவரோட இந்த சாதனைக்கு யாருமே ஒரு சின்ன பாராட்டு கூட கொடுக்கல. மனுஷனை யாரும் பெருசா கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஒரு வருஷம் ஓடுது. ஒரு நாள் பெர்சிக்கு லண்டன்ல இருக்கிற ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டில இருந்து லெட்டர் வருது. அங்க ஜான்னு ஒருத்தரை சந்திக்கிறாரு. அவர் விஷயத்த விளக்கி சொல்றாரு. பொலிவியா அப்புறம் பிரேசில் இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல மிகப்பெரிய அமேசான் காடு இருக்கு. ஆனா 2 பேருக்கும் நடுவுல கரெக்டான பார்டர் எதுன்னு தெரியாம பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதனால அந்த ஏரியால நடக்கிற ரப்பர் ட்ரேடு பயங்கரமா பாதிக்குது. அதனால அந்த ஏரியாவை முழுசா மேப் பண்ணி பார்டரை கரெக்டா பிரிச்சு கொடுக்க ஒரு தகுதியான ஆள் தேவைப்படுது. ஜான் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வேலையை செய்ய பெர்சி தான் சரியான ஆளு. ஆனா இது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஆபத்தானதுன்னு எச்சரிக்கையும் பண்றாரு. ஆனா பெர்சி இதை செஞ்சு முடிச்சா அவருக்கு பெரிய மரியாதையும் இத்தனை வருஷமா அவர் தேடிட்டு இருந்த அந்த அங்கீகாரமும் கிடைக்கும். பெர்சி இந்த விஷயத்த நீனா கிட்ட சொல்லும் போது சூழ்நிலை சரியில்லை. நீனா இப்போ அவங்களோட 2வது குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் டியூட்டி தான் முக்கியம்னு பெர்சி தன்னோட பயணத்துக்கு ரெடியாகிறாரு. அவரோட ஷிப்பு கிளம்பும் போது ஏதோ ஒரு சந்தேகம் வருது. யாரோ திருட்டுத்தனமா ஷிப்புக்குள்ள ஏறிட்டாங்கன்னு தெரிய வருது. செக் பண்ணி பார்க்கும்போது தான் என்ட்ரின்னு ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். பெர்சி விசாரிக்கிறாரு. என்ட்ரி அதுக்கு நானும் ஒரு சோல்ஜர் தான், ஊர்ல எனக்குன்னு யாரும் இல்ல, அதனால எப்படியாவது இந்த பயணத்துல சேர்ந்துக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்டு பெர்சியும் அவனை கூடவே சேர்த்துக்க ஒத்துக்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்ச நாள் பயணத்துக்கு அப்புறம் ஒரு வழியா அமேசான் அடையறாங்க. அந்த காடு எவ்வளவு கொடூரமானதுன்னு நுழைஞ்ச உடனே புரிய வைக்குது. அந்த கடுமையான சூழ்நிலையெல்லாம் தாண்டி ஒரு வழியா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க பாரான்னு ஒரு பிசினஸ் மேனை பாக்குறாங்க. பாரான் ரப்பர் ட்ரேட் பண்றதால இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல அமைதி வந்தா அவருக்கும் பெரிய பிசினஸ் லாபம் இருக்கும். சோ அதனால பெர்சியோட இந்த பயணம் அவங்களோட பிரச்சனையை தீர்க்கணும்னு நம்பி பாரான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வராரு. ஆளுங்க 2 குதிரை அப்புறம் அந்த காட்டை பத்தி அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்ச ஒரு பூர்வீக பழங்குடியினர் ஒருத்தரையும் கூட ஒரு கைடையும் அனுப்புறாரு. தேவையான பொருட்களோட அவங்க காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போறாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு ஆறு உற்பத்தி ஆகிற இடத்தை கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட டார்கெட். இப்ப அந்த ஆத்திரியே பயணத்தை தொடங்குறாங்க. பயணம் ரொம்ப கலப்பா போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல தான் பெர்சிக்கு நீனா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு பிரெயின்னு பேர் வச்சுக்கிறதா லெட்டர்ல சொல்லிருக்காங்க. இப்ப படகுல போயிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு படகு ஆல்ரெடி விபத்துக்குள்ளா இருக்கிறதா பாக்குறாங்க. ஆனா அடுத்த சில நிமிஷத்துல நிலைமை ரொம்ப மோசமா மாறுது. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த பழங்குடியின மக்கள் இவங்களை தாக்குறாங்க. இந்த அட்டாக்ல சில பேருக்கு காயம் ஆகுது. ஒருத்தர் ஸ்பாட்லயே தண்ணியில விழுந்து மீன் வலையில மாட்டி இறந்துறாரு. இப்படியோ பெர்சி மட்டும் ஆத்துல குதிச்சு தப்பிச்சு வராரு. அப்பதான் அந்த கைடு விலைக்கு சொல்றாரு, இந்த எல்லைக்குள்ள வெளியாளுங்க யாராவது வந்தா அவங்கள எதிரியா தான் பாப்பாங்கன்னு. பயணம் தொடரும் போதே கைடு ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்றாரு. இவங்க தேடி போற அந்த அருவிக்கு அந்த பக்கம் யாருமே பார்க்காத அடர்ந்த காடு இருக்கு. பழங்கால கதைகளின்படி அந்த காட்டுக்குள்ள தங்கம் நிரம்பிய ஒரு தொலைஞ்சு போன நகரம் இருக்கான். அங்க போற யாருமே திரும்பி வர ஆசைப்பட மாட்டாங்களாம். அது அவ்வளவு அழகான ஒரு சொர்க்கமா. பெர்சி அந்த கதையை கேட்கிறாரு. ஆனா அதை நம்பல. அதே சமயம் பயணத்துல நிறைய பிரச்சனைகள் அதிகமாகுது. சாப்பாடு கம்மியாகுது. ஆளுங்களுக்குள்ள பயமோ கோபமோ வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. கடைசியா அவங்க தேடி வந்த அந்த அருவியை பாக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ப்ளோரரும் டாக்குமெண்ட் பண்ணாத ஒரு இடம் அது. அங்க கொஞ்ச நேரம் வேட்டையாடி சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிறாங்க. பெர்சியும் அவர் செய்ய வந்த மெஷர்மெண்ட் வேலையெல்லாம் முடிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது எதிர்பாராத விதமா பழங்காலத்து மண்பாண்ட ஓடுகள் அப்புறம் சில கலைப்பொருட்கள்லாம் அவருக்கு கிடைக்குது. அந்த பொருட்கள் எல்லாம் அங்க இருக்க வாய்ப்பே இல்லாத பொருட்கள். இப்போ அந்த கைடு சொன்ன கதை உண்மையோன்னு பெர்சிக்கு தோண ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு மனசுக்குள்ள அந்த லாஸ்ட் சிட்டியை தேடணும்னு ஒரு புதிய வெறி உருவாகுது. ஆனா எல்லாரும் ஊருக்கு திரும்பணும்னு நினைக்கிறாங்க. பெர்சியும் அதான் நினைக்கிறாரு. பல மாசங்களுக்கு அப்புறம் ஒரு வழியா சிட்டிக்கு திரும்ப வராங்க. மேப்ல இல்லாத இடத்தை கண்டுபிடிச்ச அவங்களோட வெற்றியை எல்லாரும் கொண்டாடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ல தான் பெர்சிக்கு ஜேம்ஸ்னு ஒரு பயாலஜிஸ்டோட அறிமுகம் கிடைக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பெர்சி அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டில பிரசன்ட் பண்றாரு. அவரோட அனுபவங்களை சொல்லும் போது அமேசான் காட்டுக்குள்ள ஒரு பழங்கால நகரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தனக்கு தோன்ற விஷயத்த சொல்றாரு. ஆனா
அங்க இருந்தவங்க எல்லாரும் இதை கேட்டு அவரை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் கற்பனை, காட்டுவாசிகளோட கதை, அது வரலாறே இல்லைன்னு நக்கல் பண்றாங்க. ஆனா பெர்சி அசரல. ஏன்னா அந்த ஆள்ல இருக்கிற எல்லாரையும் வாயடைக்க வைக்கிற ஒரு ஆதாரம் அவர்கிட்ட இருக்கு. 1753ல ஒரு போர்ச்சுகீஸ் சோல்ஜர் எழுதின ஒரு லெட்டர் அது. அந்த லெட்டர் படி அந்த சோல்ஜர் பெரிய பெரிய பில்டிங்கும் கோவில்களும் இருக்கிற ஒரு பெரிய சிட்டியை பார்த்ததா சொல்லியிருக்காரு. அதுவும் ட்ரினிட்டி காலேஜ் லைப்ரரியில இருந்து கிடைச்ச ப்ரூஃப். அதனால யாராலையும் அதை அசால்ட்டா எடுத்துக்க முடியல. ஆள் அமைதியாகுது. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் பெர்சி சொல்றத சீரியஸா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே பெர்சிக்கு திரும்பவும் அமேசான் போக அனுமதியும் கிடைக்குது. இந்த தடவை ஹென்றி அப்புறம் ஜேம்ஸ் 2 பேரும் கூட வராங்க. 2வது பயணம் பெரிய நம்பிக்கையோட ஸ்டார்ட் ஆகுது. பயணம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு ஆற்று பகுதியை கடக்குறாங்க. அப்போ எதிர்பாராத விதமா சுத்தி இருக்கிற காட்டுக்குள்ள இருந்து அம்புகள் அவங்க மேல பாயுது. போன தடவை தாக்குன அதே காட்டுவாசி குரூப் தான் இந்த தடவையும் தாக்குறாங்க. ஒரு செகண்ட் எல்லாரும் பதறி போறாங்க. ஆனா பெர்சி மட்டும் இந்த முறை வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. அவங்கள பார்த்து உறக்கமா கத்துறாரு. அமிகோ அமிகோ அப்படின்னா நண்பன் அர்த்தமா. இப்ப அந்த ட்ரைப் அவங்கள அன்பா கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா அமேசான் காட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நல்ல தங்குமிடம் கிடைக்குது. அங்க இருக்கிறப்போ ஜேம்ஸ் ஒரு விசித்திரமான ட்ரைபல் ரிச்சுவலை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அதை பெர்சி கிட்ட கேட்கும் போது பெர்சி ரொம்ப அமைதியா அவங்களோட நம்பிக்கையை புரிய வைக்கிறாரு. இறந்து போனவங்களை இப்படி கௌரவிச்சா அவங்களோட ஆத்மா இவங்க கூடவே இருக்கும்னு அவங்க நம்புறதா சொல்றாரு. அப்புறம் பெர்சி அந்த ட்ரைபல் சீஃப் கிட்ட அவர் பல வருஷமா தேடுற அந்த ரகசிய சிட்டியை பத்தி கேட்கிறாரு. சீஃப் காட்டுக்குள்ள இன்னும் தள்ளி கைய காட்டுறாரு. நேரா சில நாட்கள் போனா இன்னொரு ட்ரைப் இருப்பாங்க. அவங்களுக்கு இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றாரு. அதனால பெர்சி இப்போ இன்னொரு ட்ரைபை பாக்குறதுக்கு கிளம்புறாரு. ஆனா நிலைமை ரொம்ப மோசமாகுது. போட்ல போகும்போது ஆத்துல தண்ணி நிறைய வருது. அதனால போட் பேலன்ஸ் மிஸ் ஆகி கூட எடுத்துட்டு வந்த பொருட்கள்லாம் தண்ணியில போயிடுது. இது பத்தாதுன்னு ஜேம்ஸ் வேற தண்ணியில விழுந்துடுறாரு. நல்ல வேலையா ஹென்றி அவரை காப்பாத்தி மேல இழுத்துட்டு வராரு. பெர்சிக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஜேம்ஸால பயணத்தை இனிமேட்டு தொடர முடியாதுன்னு. பெர்சி ஒரு கஷ்டமான முடிவு எடுக்கிறாரு. ஜேம்ஸை திருப்பி சிட்டிக்கே அனுப்பி வைக்கிறாரு. அவனுக்கு உதவியா ஒரு கைடியும் கூட ஒரு குதிரையும் கொடுத்து பத்திரமா ஊர் போய் சேர வழி பண்றாரு. மீதி டீம் பயணத்தை தொடர்றாங்க. நாட்கள் வாரங்கள் ஆகுது. வாரங்கள் மாதங்கள் ஆகுது. அமேசான் காடு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட நம்பிக்கையை உடைக்குது. பெர்சி எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த லாஸ்ட் சிட்டி கையில கிடைக்க மாட்டேங்குது. கடைசியா பெர்சி அந்த கசப்பான உண்மையை ஏத்துக்க வேண்டியதாகுது. பயணத்தை முடிச்சு திரும்ப போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போதைக்கு அமேசான் ஜெயிச்சிருச்சு. பெர்சி வீட்டுக்கு திரும்ப வந்து குடும்பத்தோட சேர்றாரு. மிஷன் தோத்துடுச்சுன்ற ஏமாற்றம் இருந்தாலும் குடும்பத்தை பார்த்தது அவருக்கு உண்மையிலேயே பெரிய சந்தோஷத்தை தருது. சீக்கிரமே பெர்சியும் அவரோட டீமையும் ராயல் ஜியோகிராபிக்கல் சொசைட்டி திரும்ப கூப்பிடுறாங்க. அங்க ஜேம்ஸும் இருக்காரு. இப்போ அவர் உடம்பு சரியாகி நல்லா இருக்காரு. ஆனா அவரோட ஆட்டிடியூட் மாறி இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் பெர்சி அவரையும் மத்தவங்களையும் காட்டுல சாக விட்டுட்டு வந்துட்டாருன்னு அபாண்டமா படி போடுறாரு. ஆள்ல ஒரே பதட்டம். பெர்சி மன்னிப்பு கேட்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஆனா பெர்சி வேற மாதிரி பதில் சொல்றாரு. இந்த மிஷன் தோத்ததுக்கு ஜேம்ஸ் பண்ண காரியங்கள் தான் முக்கிய காரணம்னு ஞாபகப்படுத்துறாரு. பொருட்கள் தொலைஞ்சது, தேவையில்லாத ஆபத்துக்கள் எல்லாம் இவரால தான் வந்துச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் பெர்சி ஒரு எதிர்பாராத விஷயத்த சொல்றாரு. நான் மன்னிப்பு கேட்கணும் தான், ஆனா ஜேம்ஸ் கிட்ட இல்ல. இவனை நம்பி கூட கூட்டிட்டு வந்த என் பேச்சை கேட்டாங்களே அந்த ஆளுங்க கிட்ட தான் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்சி அவரோட பதவியை ரிசைன் பண்ணிடுறாரு. காலம் ஓடுது. வருஷம் 1914 ஆகுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுது. மத்தவங்கள மாதிரியே பெர்சிக்கும் மிலிட்டரியில இருந்து கால் வருது. இதனால அவரோட பையன் ஜாக் அப்செட் ஆகுறான். பெர்சி வீட்டுக்கு வர ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு மிஷன் வந்து அவரை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுதுன்னு வருத்தப்படுறாரு. உங்களுக்கு குடும்பத்தை விட உங்க அட்வென்ச்சர் தான் முக்கியமான கோபத்துல கத்துறான். ஜாக் கேட்ட வார்த்தைகள் பெர்சியை ரொம்ப காயப்படுத்துது. அவரு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா என்ன பண்றது, டியூட்டி அவரை திரும்பவும் கூப்பிடுது. வார்ல பிஸியா இருந்தாலும் பெர்சியால அந்த லாஸ்ட் சிட்டியை மறக்கவே முடியல. அந்த ரகசியம் அவரை இன்னும் ஆட்டி படைக்குது. ஒரு நாள் ஹென்றி எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற ஒரு லேடிய பெர்சிக்கு அறிமுகப்படுத்துறாரு. பெர்சிய கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த லேடி ஒரு விசித்திரமான விஷயத்த சொல்றாங்க. நீங்க ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தேடிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறத விட அந்த இலக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. முயற்சியை மட்டும் கைவிடாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைகள் பெர்சிய மனசுக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த பழைய வெறிய திரும்பவும் எழுப்பிடுது. அடுத்து பெர்சி ஒரு கடுமையான சண்டையில சிக்கிக்கிறாரு. ஒரு வார்ல எதிரிகள் குளோரின் கேஸ் தாக்குதல் நடத்துறாங்க. நிலைமை பயங்கரமா மோசமாகுது. பெர்சியும் மத்த சோல்ஜர்ஸும் மரண போராட்டத்தை சந்திக்கிறாங்க. ஆனா பின்வாங்கல. கடைசியா அந்த வார்லயும் ஜெயிச்சிடறாங்க. ஒரு வழியா போர் முடியுது. பெர்சி மறுபடியும் குடும்பத்தோட அமைதியான வாழ்க்கைக்கு திரும்புறாரு. ஆனா அந்த லாஸ்ட் சிட்டியோட கதை உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இப்போ யுஎஸ்ஏ கூட அமேசானுக்கு ஒரு ரிசர்ச் டீம் அனுப்ப பிளான் பண்றாங்க. இப்போ அமெரிக்க அதிகாரிங்க பெர்சிய நேர்ல வந்து பார்த்து அமேசான் அந்த காட்டுக்கு போறதுக்கு வழி கேக்குறாங்க. பெர்சி நோ சொல்லிடுறாரு. இப்பதான் ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது. ஜாக் அவங்க அப்பா கிட்ட வரான். இப்போ அவன் மனசுல கோபம் எதுவும் இல்ல. அந்த லாஸ்ட் சிட்டியை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட மிகப்பெரிய கனவுன்னு இப்போ எனக்கு புரியுது. அத யாராவது கண்டுபிடிக்கணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அப்பாவுக்கு பையன் இப்போ ரொம்ப சப்போர்ட்டா நிக்கிறான். பையன் சொன்னதை கேட்டு பெர்சிக்கு பெருமை தாங்கல. ஒரு வழியா நம்ம பையன் நம்மள புரிஞ்சுக்கிட்டான்னு சந்தோஷப்படுறாரு. சீக்கிரமே பெர்சியும் ஜாக்கும் குடும்பத்துக்கிட்ட சொல்லி அவங்களோட கடைசி பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்களுக்கு அப்புறம் திரும்பவும் அமேசானை அடையறாங்க. அதே சமயம் பெர்சி வீட்டுக்கு அனுப்புன லெட்டர்ஸ்ல
அவங்களுக்கு நல்ல பழங்குடியின மக்களோட ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நீனா கிட்ட சொல்றாரு. அங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க அவங்களுக்கு பழங்கால ஓவியங்கள் வரைஞ்ச ஒரு குகையை கூட காட்டியிருக்காங்க. அது அந்த சிட்டிக்கு போற வழிக்கான ஆதாரமா கூட இருக்கலான்ட்டு நினைக்கிறாரு. ரெண்டு பேரும் இது வரைக்கும் யாரும் போகாத அடர்ந்த காட்டுக்குள்ள இன்னும் ஆழமா போறாங்க. அப்பதான் ஒரு ட்ரைபல் குரூப் இவங்கள பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள ஓடி போயிட்டு இருக்கும் போது இன்னொரு காட்டுவாசி குரூப் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரைபல் குரூப் பேசுறது இவங்களுக்கு எதுவுமே புரியல. அன்னைக்கு நைட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விசித்திரமான ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்பாவும் பையனும் நம்ம சாக போறோமான்னு பேசிட்டு மயக்கமாகறாங்க. ட்ரைபல் குரூப் அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு ஆத்து வழியா போறாங்க. அந்த நாளுக்கு அப்புறம் பெர்சியும் ஜாக்கியும் யாருமே பார்க்கவே இல்ல. வருஷங்கள் ஓடுது. வயசான காலத்துல நீனா இன்னும் விடாம அவங்க புருஷனையும் பையனையும் பத்தின உண்மையை தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஜானை சந்திக்கிறாங்க. அவர் ஒரு பிரேசிலியன் டிராவலர். பெர்சியும் ஜாக்கியும் அமேசான் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதா பார்த்ததா நிறைய பேர் சொன்னதா அந்த செய்தியை அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா, அவங்க உண்மையிலேயே அந்த சிட்டியை கண்டுபிடிச்சாங்களா? ஜான் என்ன சொல்றாருன்னா, இத்தனை வருஷத்துல எத்தனையோ சர்ச் டீம்ஸ் காட்டுக்குள்ள போய் பெர்சியும் ஜாக்கியும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்குமே அந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கு. படம் முடியும் போது நீனா 1954ல இறந்துட்டு தான் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் பையனோட நினைவுகளோடவே வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதை முழுக்க முழுக்க உண்மையான சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, பெர்சியும் ஜாக்கும் உண்மையிலேயே அந்த லாஸ்ட் சிட்டியை கண்டுபிடிச்சிருப்பாங்களா, இல்ல அந்த காட்டுவாசி கும்பல் அவங்கள சாகடிச்சிருப்பாங்களா? உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான த்ரில்லிங் மூவியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.